ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி இன்ஸ்டன்ட் ஜிலேபி. இந்த ஜிலேபி ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 1.5 கப் மைதா, 1/2 கப் தயிர் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்படி இல்லைனா நீங்கள் பேக்கிங் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு கலர் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் மஞ்சள் பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் சர்க்கரை, ஒரு அரை லெமன் நான் இங்கே புழிஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 1 கப் சுகர் எடுத்துருக்கோம். இந்த 1 கப் சுகருக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைதா மாவு நம்ம பவுலில் வச்சுருக்கோம். ஸோ இப்போது இதில் இந்த 1/2 கப் தயிர் நான் ஊற்றிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை ஸோ பார்த்தீங்கன்னா 1 கப் தண்ணி வச்சுருக்கோம். அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம ஒரு பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, நிறைய ஊற்றக்கூடாது. பேக்கிங் பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம கலர் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிஞ்ச் தான் நான் போடுறேன். ஸோ இதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை நம்ம இந்த பாட்டிலில் ஊற்ற போகிறோம். இது பார்த்தீங்கன்னா சாஸ் பாட்டில். இந்த மாதிரி சாஸ் பாட்டில் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் பாட்டில் இல்லை அப்படின்றவங்க நார்மல் வாட்டர் பாட்டில் அப்படி பால் கவர் அந்த மாதிரி கவர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணும்போது உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வராது. ஸோ ஒரு 4-5 நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரிக்ஸ் தெரிஞ்சிடும் எப்படி போட்டால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேனேஜ் பண்ணி நீங்கள் போட்டுடலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த மாவு நீங்கள் உள்ளே சேர்த்த உடனே உங்களுக்கு அப்படியே ரைட்டாக அது மேலே வரும். ஸோ அந்த சமயத்தில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் லைட்டாக திருப்பிக்கோங்க அப்படியே. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பாகக்கூடாது. லைட்டாக உங்களுக்கு பபிள்ஸ் வரும்போது நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் டைரெக்டாக சர்க்கரை பாகில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ இந்த மாதிரி சக்கரை பாகில் நீங்கள் இதை போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வந்து திருப்பி போட்டு நீங்கள் எடுத்துடலாம். உங்களுக்கு அதிலே வந்து அந்த சுகர் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிடும். ரொம்ப சீக்கிரமாக பண்ணக்கூடிய ரொம்ப ஈஸியான ஸ்வீட் ரெசிபி இது. ஸோ இன்ஸ்டன்ட் ஜிலேபி ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.